இங்க ஒரு தாத்தா அவரோட ஒய்ஃப் இறந்து போனதுல அவங்க இல்லாத லைஃபை வாழ முடியாதுன்னு அவரும் சூசைட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்றாரு. திடீர்னு அப்போ வெளியே ஒரு சத்தம் கேக்குது. என்னன்னு பார்த்தா பக்கத்து வீட்டுக்கு புதுசா ஒரு ஃபேமிலி அப்பதான் கூடி வந்திருப்பாங்க. அவங்க தெரியாம அந்த தாத்தாவோட ஒய்ஃப் வச்சிருந்த லெட்டர் பாக்ஸை இடிச்சிடுறாங்க. அதை பார்த்த தாத்தா ஃபர்ஸ்ட் கோபப்பட்டாலும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு பார்க்கிங் பண்ண ஹெல்ப் பண்றாரு. அவர் திரும்பவும் சூசைட் பண்ணிக்கலாம்னு போகும்போது பக்கத்து ஃபேமிலியில இருந்த 2 குட்டி பசங்க எட்டி பாக்குறாங்க. உடனே அவரு அந்த பசங்க பயப்படக்கூடாதுன்னு வேகமா கயிறை மறைச்சிடுறாரு. 3வது முறையா அவர் விண்டோ பிளைண்ட போட்டுட்டு சூசைட் பண்ண போறப்ப அந்த ஃபேமிலியில உள்ளவங்க அவர்கிட்ட ஸ்வீட் கொடுத்து லேடர் இருந்தா கொஞ்சம் கொடுங்கன்னு கேக்குறாங்க. தாத்தா கோபப்பட்டாலும் அவங்களுக்கு லேடர் கொடுத்து ஹெல்ப் பண்றாரு. அப்போ அவர் சூசைட் பண்ணணும்னு நினைக்கிறத யாரோ வாண்டடா தடுக்கிற மாதிரி ஃபீல் பண்றாரு. திடீர்னு அவரோட ஒய்ஃப் போட்டோவை பார்த்ததும் மனசு தாங்க முடியாம திரும்பவும் தூக்க மாட்டிக்கிறாரு. அவர் மெல்ல அன்கான்சியஸ் ஆகுற டைம்ல சடனா அந்த கயிறு அருந்து விழுந்துருது. அதுக்கப்புறமா அவரு கார் பார்க் பண்ணியிருந்த இடத்துக்கு போயிட்டு சைலன்சர்ல ஹோஸை கனெக்ட் பண்ணி அவர் பக்கத்துல வச்சுட்டு ஷட்டரை க்ளோஸ் பண்ணிட்டு காரை ஸ்டார்ட் பண்ணி விட்டுறாரு. அந்த ஸ்மோக்ல அவர் மூச்சு திணறிட்டு இருந்த டைம்ல அந்த நெய்பர் அங்க அவர்கிட்ட ஹெல்ப் கேட்கறதுக்காக வந்து திரும்பவும் காப்பாத்திடுறாங்க. அன்னையில இருந்து அவரோட லைஃப் கொஞ்சம் மாற தொடங்குது. நெய்பர்ஸ் அவரை அன்பா பாத்துக்கிறாங்க. குழந்தையோட டிராயிங்ஸையும் அவர்கிட்ட காமிக்கிறாங்க. ஒரு நாள் அந்த லேடி வீட்டு முன்னாடி அனாதையா கடந்த ஒரு பூனை மேல பரிதாபப்பட்டு அவங்க குழந்தைக்கு பூனை அலர்ஜிங்கிறதால அவர்கிட்ட கொடுத்து வளர்க்க சொல்றாங்க. அன்னையில இருந்து அந்த பூனைய பத்திரமா பாத்துக்கவும் ஆரம்பிக்கிறாரு. அந்த நெய்பர் கேட்டுக்கிட்டதால அவங்களுக்கு டிரைவிங்கும் சொல்லி கொடுக்கறாரு. ஒரு நாள் அவர் தனியா இருந்தப்ப ஆக்சிடென்ட்ல அவரோட குழந்தை இறந்து ஒய்ஃப் டிசபிள் ஆனது. அதனால அவர் பட்ட கஷ்டங்கள், ஒய்ஃபுக்கு கொற்ற மலையிலையும் ரேம்ப் கட்டி கொடுத்து அவங்கள டீச்சர் ஆக்கிய விஷயம், இந்த நினைவுகள் எல்லாம் அவருக்கு கண் முன்னாடி வந்து போகுது. திடீர்னு ஒரு நாள் அந்த நெய்பருக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அப்போ அவர் குழந்தைக்காக ஆசையா வாங்கி வச்சிருந்த தொட்டில அந்த குழந்தைக்கு கொடுத்து சந்தோஷப்படுறாரு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ட்ரெயின்ல அவரோட ஒய்ஃபை திரும்பவும் நேர்ல பாக்குறாரு. என்னன்னு பார்த்தா உண்மையாவே இந்த டைம் அவரு நார்மலாவே இறந்து போயிருப்பாரு. அந்த பூனை மட்டும் சோகமா அவர் மேல உட்கார்ந்துருக்கும். ஆனா இப்போ அவரு சூசைடு எதுவும் பண்ணிக்கல, அமைதியா இறந்து அவர் ஒய்ஃப் கிட்டயே போயிட்டாரு.